Hi guys, I am Rajkumar. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கூகுள் AdSense உடைய ரிப்போர்ட்டை பற்றி நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்க்க போகிறோம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் டில் எண்டு வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன இன்ஃபர்மேஷன் சொல்லணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? தென் அது மட்டும் இல்லாமல் இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோ, சரிங்களா? நீங்கள் வந்து புதுசாக என்னுடைய சேனல் வந்து பார்க்குறவங்களுக்கு தென் இது புரியாமல் போக வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. தென் இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா இதனுடைய ப்ரீ வீடியோஸு போய் ஒன் வீடியோ செக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் புரியும். ஓகேங்களா? தென் இந்த வீடியோ வந்து நம்ம நேற்றுக்கே வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம். அதில் வந்து மதியமே வந்து நம்ம எடுத்து போட்டிருந்தோம், சரிங்களா? இது வந்து நைட்டு எடுக்கிற ரிப்போர்ட். ஓகேங்களா? என்ன ரீசன்னா $510 41 வந்து ஒரே நாளில் வந்திருக்கு எனக்கு. ஓகேங்களா? இது வந்து சம் பக்காக இருக்குமா இல்லை நமக்கு ரியலாக கிடச்சிருக்குமான்னு சொல்லிட்டு தெரியலன்னு சொல்லிட்டு நான் அப்போது மதியமே எனக்கு வந்ததுமே நான் உடனே வந்து மதியத்துலேயே நான் எடுத்து போட்டிருந்தேன். தென் இது வந்து அதனுடைய பார்ட் 2 வீடியோ. ஓகேங்களா? உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கும் அந்த வீடியோ நீங்கள் போய் அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? தென் டைம் பாருங்கள் 11:58 PM. அதாவது இன்னும் கரெக்டாக வந்து ஒரு 3 நிமிஷத்தில் வந்து இது எல்லாமே ரிப்போர்ட் வந்து மாறி நமக்கு டுடேவில் இருக்கு இல்லையா, அந்த $510 வந்து எஸ்டர்டேவுக்கு மாறினா தான் ட்ராப் ஆகாமல் மாறணும். சம்டைம் ட்ராப் ஆகுதுன்னா பக் இருக்குது, அதனால ட்ராப் ஆகிடுச்சுன்னு சொல்லிடலாம். அப்படியே ஃபுல்லாக ஷிஃப்ட் ஆகிடுச்சுன்னா நமக்கு வந்து 100% நமக்கு நம்ம சைட்டுக்கு வந்த விசிட்டரால் வந்திருக்குன்னு சொல்லிட்டு போகலாம். ஓகேங்களா? தென் மறுபடியும் சொல்கிறேன் நம்ம, இது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோ தான். ஒவ்வொரு நாளும் ரெவன்யூ அதிகமாக வரும், சம்டைம் கம்மியாகவும் வரும். அதனால நாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே வந்துடலாம். தென் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டுடே ஏர்னிங் பார்த்தாச்சுன்னா $510.41 வந்து வந்திருக்கு எனக்கு இன்றைக்கி. தென் ஆக்சுவலி உண்மையை சொல்ல போனால் ஒரே நாளில் $500 வந்ததுன்னா இது ரெக்கார்டுங்க. கிட்டத்தட்ட நம்ம 2 மாதம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறோம். 2 மாதத்தில் இன்றைக்கி தான் எனக்கு வந்து $510.41 வந்து கிடச்சிருக்கு, சரிங்களா? தென் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும். இந்த எக்ஸ்பெரிமெண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? தென் எஸ்டர்டே பார்த்தாச்சுன்னா நேற்றுக்கு, அதாவது $25.17. ஆக்சுவலி இந்த வீடியோ வந்து போகிறதா இருந்ததுக்கு பதிலாக தான் நம்ம மதியம் 3 மணிக்கு இந்த வீடியோ வந்து எடுத்து போட்டுட்டோம். சம்டைம் உங்களுக்கு அந்த வீடியோ $25.17 வந்தது. அந்த வீடியோ உங்களுக்கு வேணும்னு சொல்லுங்கள், கன்ஃபார்மாக அப்லோட் பண்ணுறோம். ஓகேங்களா? தென் லாஸ்ட் 7 டேஸில் பார்த்தாச்சுன்னா $102.74 வந்து வந்திருக்கு. தென் திஸ் மந்தில் பாருங்கள் $998.45 வந்துருக்கு. ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து பேஜ் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து கீழே என்னென்ன வெப்சைட்டை நான் கனெக்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பாருங்கள். உங்களுக்கு அப்போ தான் தெரியும். ஏன்னா 12 மணி ஆகிடுச்சு, 12:10 அது வந்து 12:05 வந்து மேக்ஸிமம் போயிடும், 00 ஆகிடும். அதனால நான் சீக்கிரமே வந்து பேஜ் கீழே டவுன் பண்ணி காமிச்சிடுறேன். ஓகேங்களா? இன்னும் ஒரே நிமிஷம் தான் இருக்குது. ஆக்சுவலி இப்போது வரமாட்டேங்குது. ஓகே, வந்துடுச்சு. இப்போ பாருங்கள், இப்போ எந்தெந்த சைடுக்கு ரெவன்யூ வந்திருக்குன்னு பார்த்தா உங்களுக்கு தெரியும். இப்போ சைடில் வந்து பார்த்தீங்கன்னா mrfood.com இருக்கா, இந்த சைட்டுக்கு தான் நமக்கு வந்து ரெவன்யூ வந்திருக்கு. ஏன்னா இதில் தான் இது வரைக்கும் நம்ம பண்ண எல்லா எக்ஸ்பெரிமெண்ட்டுமே நம்ம பண்ணியிருக்கோம், சரிங்களா? அந்த சைடு வந்து காட்டுறோம் பாருங்கள். சைட் நேம் வந்து mrfood.com, கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தா உங்களுக்கு தெரியும் நண்பா, mrfood.comல 1650 பேர் 94 ஆட் கிளிக் நடந்திருக்கு. அதுக்கு $510.38 வந்து கிடச்சிருக்கா. இது யாருமே காட்ட மாட்டாங்க. இது நான் காட்டுறதுக்கு ரீசன் என்னன்னா, ரிப்போர்ட் வந்து 100% ஒரிஜினலாக இருக்கணுன்றது ஒரே ரீசனுக்காக தான் நான் வந்து ரிஸ்க் எடுத்து பண்ணிட்டு இருக்கிற ஒவ்வொன்றும். சம்டைம் இதனால் எனக்கு எவ்வளோ ப்ராப்ளம் வரும்னு சொல்லிட்டு எனக்கு தான் தெரியும், சரிங்களா? தென் அது இல்லாமல் உங்களுடைய வெப்சைட் மானிட்டேஷன் வாங்கணும். தென் அது இல்லாமல் உங்களுக்கு நான் எடுக்கிற போல ரெவன்யூ வேணும்னா CPC கண்டென்ட்டில் நான் போஸ்ட் போட்டுட்ருக்கேன். அதுபோல் உங்களுக்கு போஸ்ட் வேணும்னா நம்மளுடைய டெலகிராம் குரூப் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வெல் தமிழ் சொல்லாத அண்ட் ஃபுல் ப்ளே 2 குரூப்லேருந்து ஜாயின் பண்ணிட்டு உங்களுக்கான எனி டவுட்ஸ் கேளுங்க, கம்பல்சரி நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா? மறுபடியும் சொல்கிறேன், நான் வெப்சைட் அப்ரூவல் வாங்கி கொடுத்துட்ருக்கிறேன். அது இல்லாமல் பேக்லிங்க்கும் வந்து சேல்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்குறேன். ஓகேங்களா? அதாவது ஒரு கண்டென்ட்டு, ஒரு ICPC கண்டென்ட் வித் ஒரு பேக்லிங்கோட 250 சேல்ஸ் பண்ணுறோம். அது இல்லாமல் ICPC கீவேர்ட்ஸும் வந்து ஜஸ்ட் ஒரு 250 வந்து 100+ வந்து சேல்ஸ் பண்ணிட்டுருக்கேன். ஒரு கண்டென்ட், ஒரு போஸ்ட் வந்து 130 வந்து சேல்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கேன், சரிங்களா? அது இல்லாமல் இன்னொரு விஷயம், இது வரைக்கும் நம்ம எடுத்த ஒரு வீடியோ கூட நம்ம வந்து எடிட்டிங் பண்ணது கிடையாது. சம் மிஸ்டேக் இருந்ததுன்னா சாரி. ஓகேங்களா? இப்போது எவ்வளோ பேஜ் வந்திருக்குன்னு பார்த்தாச்சுன்னா 1670 பேருக்கு 196 ஆட் கிளிக்கு நடந்திருக்கு. ஆக்சுவலி எப்பயுமே இவ்வளோ ஆட் கிளிக்கு நடக்காது. சம்டைம் 3000, அதாவது 2000 கிட்டத்தட்ட போனால் மட்டும்தான் இவ்வளோ ஆட் கிளிக்கு நடக்கும். 1670 பேருக்கே 196 ஆட் கிளிக் நடந்தது. ஒரு விதத்தில் நல்லதாக இருந்தாலும், ரெவன்யூ நல்லா வந்திருந்தாலும் இது வந்து இந்த அப்படியே போயிட்டு இருந்தால் சைட் வந்து சேஃபாக இல்லைன்னு அர்த்தம். ஓகேங்களா? பேஜ் RPM பாருங்கள், $305.82 வந்து இருக்குது. அது இல்லாமல் CPC பாருங்கள், $2.60. ஆக்சுவலி நீங்களாம் இது பார்த்துருப்பீங்களான்னு தெரியல, தமிழ் யூடியூப்லேயே வந்து இவ்வளோ ரெவன்யூ எடுத்து நாம தான் நண்பா எக்ஸ்பெரிமெண்ட்டில் பண்ணி போட்டுட்ருக்குறோம். இது வரைக்கும் ரெக்கார்டாக இருக்கும், சரிங்களா? நீங்கள் தமிழ் வீடியோஸில் நீங்கள் எந்த சேனல் வேணால் போய் செக் பண்ணி பாருங்கள், யாரும் இவ்வளோ டீட்டெயிலாக சொல்லி போட மாட்டாங்க. உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் செக் பண்ணி பாருங்கள்.
பாருங்க. ஓகேங்களா? அடுத்ததா இந்த பேஜ் ஆர்பிஎம் சிபிசி எதை பொறுத்து வருதுன்னா பர்டிகுலராக நமக்கு எந்த போஸ்ட்டுக்கு அதிகமான விசிட்டர் வராங்களோ அதை பொறுத்து வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அது இல்லாமல் பேஜ் ஆர்பிஎம் எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட சைட்டுக்கு யூனிஸ்டேட்லேருந்து கிளிக்ஸ் வந்தாலே ஆட்டோமேட்டிக்காக புஷ் ஆகிடும். ஓகேங்களா? எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டா இப்போ வந்து பாருங்க யூனிஸ்டேட் இருக்கு இல்லையா, இதில் பாருங்க $508.15 இருக்கு. தெரியுதுங்களா? இது ஏன்னா இதுதான் முக்கியமாக, இது தெரிஞ்சால் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ரெவன்யூ வந்து அதிகமாக எடுக்க ஆரம்பிச்சிடலாம். எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டா என்னோட சைடு வந்து இப்போது 55 பேஜ் வந்து யூனிஸ்டேட்லேருந்து வந்திருக்கு. அதில் 129 ஆடுகளுக்கு யூனிஸ்டேட்டில் மட்டுமே நடந்திருக்கு இன்னைக்கு. சரிங்களா? அதனால $508.15 வந்து இருக்கு. ஓகேங்களா? அதாவது என்னுடைய சைடு பொறுத்த வரைக்கும் யூனிஸ்டேட்டில் நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது நண்பா. உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் என்னோட டொமைன் நேம் போட்டு நீங்கள் ஏதாவது ஃப்ரீ டூலில் தான் செக் பண்ணி பாருங்கள். கிட்டத்தட்ட 1000+ கீவேர்ட்ஸ் யூனிஸ்டேட்லேருந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்குது. இந்தியாவில் 5000 கீவேர்ட்ஸ்க்கு மேலே ஒர்க் பண்ணிட்டு இருக்குது. ஓகேங்களா? அதுபோல் உங்களுக்கு யூனிஸ்டேட்டில் ஒர்க் பண்ணணும்னா தயவு செஞ்சு கண்டென்ட் வந்து யூனிக்காக எழுதுங்க. எஸ்இஓ பண்ணுறதுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறது அளவுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? அடுத்ததாக இந்தியாவில் வந்து பார்த்தாச்சுன்னா 1380 பேர் வந்து சைட்டுக்கு வந்து விசிட் பண்ணியிருக்கிறாங்க. அதில் $1.67 வந்து கிடச்சிருக்கு. நான் எப்பயுமே சொல்லுவேன் இந்தியாவில் வந்து 1000க்கு $2000 சாரி $2 கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். பட் இன்னைக்கு கம்மியாக இருந்தாலும் யூனிஸ்டேட்டில் வந்து அதிகமாக வந்துருச்சு. யூனிஸ்டேட்டில் வந்து நமக்கு அதிகமான ஆடுகளுக்கு அந்த டிராஃபிக் வந்ததால் எனக்கு பேஜ் ஆர்பிஎம் சிபிசி வந்து ஓவராக ஆயிடுச்சு. அதாவது ஃபுல்லாக வந்துடுச்சு. இதில் அடுத்ததா இதில் கொஞ்சம் சங்கட்டமான விஷயம் என்னன்னா எப்பயுமே இது இந்த 2 மாசத்துல எனக்கு பேஜ் சிடிஆர் வந்து 10க்கு மேலே போனதே கிடையாது. ஆனால் பட் இன்னைக்கு வந்து எனக்கு 10க்கு மேலே போயிடுச்சு. அந்த ஆக்சுவலி 12ல் இருந்தது இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி 11.74% வந்திருக்கு. இப்படியே போயிட்டு இருந்தால் சைடு வந்து சேஃப் ஜோன் விட்டு போயிடும் நண்பா. தென் இப்போ 12:03 ஆகுது. உங்களுக்கு நான் பேஜ் ரீஃப்ரெஷ் பண்ண உடனே இது உங்களுக்கு வந்து அதாவது இந்த $510 எஸ்டே அப்படியே வந்ததா மட்டும்தான் இது நமக்கு வந்து பக் இல்லாத கரெக்டாக வந்திருக்குன்னு அர்த்தம். சம்டைம் அதை வந்து ட்ராப் ஆகுதுன்னா சம் பக்குன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதான். ஓகேங்களா? ஓகே, இந்த பேஜ் சிடிஆர் வந்து பார்த்தாச்சுன்னா நான் எப்பயுமே சொல்கிறேன் 250 பேருக்கு 2 ஆடுகளுக்கு தான் நடக்கணும். அதே போல் 1000க்கு 10 ஆடுகளுக்கு 1000க்கு 100 ஆடுகளுக்கு நடக்கலாம், தப்பு கிடையாது. ஓகேங்களா? ஆனால் நமக்கு வந்து 1000க்கு 196 ஆடுகளுக்கு நடந்திருக்கும் போது சிடிஆர் வந்து ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஆக்சுவலி எனக்கு பிரச்சனை கிடையாது. இப்போ 12 நாள் ஆயிடுச்சு. ஏன்னா இப்போ 00 நல்லா ஆகிடும். அதனால எனக்கு பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா? அது இல்லாமல் பேஜ் இம்ப்ரெஷன் பாருங்கள் 1670 பேருக்கு 5740 இம்ப்ரெஷன் கிடச்சிருக்கு. ஓகே, இந்த அதாவது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இப்போ 1000 பேர் உள்ளே வராங்கன்னா ஆவரேஜாக நமக்கு 4000 இம்ப்ரெஷன் ஆச்சு காட்டணும். ஓகேங்களா? ஏன் இதை நான் உங்ககிட்ட நான் சொல்ல வரேன்னா உங்களுக்கு இம்ப்ரெஷன் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பொறுத்து தான் உங்களுடைய சைடுடைய பர்ஃபார்மன்ஸும் சரி, தென் உங்களுடைய சைடுடைய ஆர்டிக்கல் சரி, ரெஃபரன்ஸில் சீக்கிரமாக எல்லாருக்கும் எடுத்துகிட்டு போய் சேரும் ஏஐ வந்து. ஓகேங்களா? சேர்க்கும். அதனால் பேஜ் இம்ப்ரெஷன் பொறுத்து உங்களுடைய சைட்டுக்குள்ளே ஒரு பீப்புள்ஸ் எவ்வளோ நேரம் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு உங்களால் ஈஸியாக ரெகக்னைஸ் பண்ண முடியும். எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டால் ஒரு பீப்புள் வந்து உள்ளே வந்து ஒரு 5 செகண்டுக்குள்ளே வெளியே போகிறாங்கன்னும் போது அதாவது இம்ப்ரெஷன் வந்து நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஓகேங்களா? அதே போல் ஒரு நம்ம தெரிஞ்சோ தெரியாமல் ஆடு கிளிக் பண்ணுறாங்க இல்லையா, அது பொறுத்து தான் நமக்கு இம்ப்ரெஷன் வந்து கிடைக்கும். தென் நான் என்னோட சைடை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் 30 செகண்ட்ஸ்லேருந்து ஒரு நிமிஷம் வரைக்கும் ஆவரேஜ் பண்ணியிருப்பாங்க. அதனால எனக்கு பேஜ் இம்ப்ரெஷன் வந்து 5000லேருந்து அதாவது 4000லேருந்து 5000 இந்தமாரி எனக்கு எப்பவுமே இருக்கும் ஆவரேஜ் பண்ணி. ஓகேங்களா? தென் அப்படியே இப்போ கீழே வந்து ஒரு சில கண்ட்ரியில் இருக்குது பார்த்தீங்களா. இந்தியா பார்த்துட்டோம், என்ன வந்து குவைத்து, தென் மலேசியா, ஒமானா. ஆமாம் பார்த்தாச்சுன்னா அதில் பாருங்கள் 17 பேஜு 8 பேஜு ஒரே ஒரு பேஜ் வந்திருக்கு. தென் 4 ஆடுகளுக்கு 3 1. ஓகேங்களா? இதுலேருந்து பார்த்தாச்சுன்னா சொல்லிக்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. பட் ஓகே புரியுதுங்களா? இப்போது உங்களுக்கு இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா என்னோட சைடு வந்து யூனிஸ்டேட்லேருந்து நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்குது. ஓகேங்களா? ஏன்னா நான் அதுபோல் கீவேர்ட்ஸில் ஒர்க் பண்ணியிருக்கேன், எனக்கு நல்லா ஒர்க் பண்ணுது. அப்போ உங்களுக்கு ரெவன்யூ வேணும்னா இந்தியாவை ஃபோக்கஸ் பண்ணுறதை விட்டுட்டு யூனிஸ்டேட்டை டார்கெட் பண்ணி எழுதுங்க. ஓகேங்களா? எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டா இப்போது கீவேர்ட்ஸ்லாம் வந்து நான் டெலகிராம் குரூப்பில் வந்து மோஸ்ட்லி வந்து ஒரு 50 இந்தமாரி இருக்கக்கூடிய ரேஞ்சில் இருக்கிற எல்லா கீவேர்ட்ஸுமே நான் எடுத்து வந்து ஃப்ரீயாகவே என்னுடைய குரூப்பில் போட்டுட்ருக்கிறேன். உங்களுக்கு டவுட் இருந்தால் குரூப்பில் இருக்கிற கீவேர்ட்ஸில் நீங்கள் ஒர்க் பண்ணாலே போதும், உங்கள் சைடு ஓரளவுக்கு ரேங்கிங் பொசிஷன் போகும். ஒரு சிலர் வந்து லோ வால்யூம் கீவேர்ட்ஸில் ஒர்க் பண்ணால் தான் வந்து நம்ம சைடு ரேங்கிங் ஆகும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்படிலாம் இல்லை, ஹை வால்யூம் கீவேர்ட்ஸில் எடுத்து ஒர்க் பண்ணாலே போதுமானது, நம்ம சைடு வந்து ரேங்கிங்க்கு சீக்கிரமாக போகும். லோவிலே ஒர்க் பண்ணிட்டு இருந்தால் தேடுறதே 40 பேர் தான். அந்த 40 பேரில் என்னைக்கு அவங்க தேடி எப்போ முன்னுக்கு வர்றது நீங்களே சொல்லுங்கள். அதனால் காம்படிஷன் இருந்தாலும் பரவாயில்ல, முடிஞ்ச வரைக்கும் ஒர்க் பண்ணுறது ஒழுங்காக ஒர்க் பண்ணாலே போதும், நமக்கு ஓரளவுக்கு நம்ம சைடு வந்து க்ரோ ஆகும். ஆக்சுவலி மானிட்டேஷன் ஆனால் ஒரு 3 மாதத்துக்கு ரெவன்யூ எதிர்பார்க்காதீங்க. கீவேர்ட்ஸ் ரிசர்ச் பண்ணி நல்லா போஸ்ட் போட்டுகிட்டே வாங்க, ஆட்டோமேட்டிக்காக 6 மாதத்தில் உங்களுடைய சைடு வந்து க்ரோ ஆக ஸ்டார்ட் பண்ணிவிடும். ஓகேங்களா? அது இல்லாமல் நம்ம வந்து கிட்டத்தட்ட இந்த 1 மந்தில் வந்து உங்களுக்கே தெரியும் 350 தான் நம்ம டாலர் வந்து
டார்கெட் வச்சுருந்தோம் எக்ஸ்பெரிமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணும்போது 350 ரீச் கம்ப்ளீட் பண்ணி அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா வந்து இப்போது நான் எதிர்பார்த்ததோட 2 மடங்கு 10 மடங்கு எக்ஸ்ட்ராவே எனக்கு கிடச்சிருக்கு. தென் அது இல்லாமல் நம்ம போன மந்த் எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோவில் இந்தியன் சர்வர் ஒர்க் பண்ணோம். பட் இந்த மந்தில் வந்து பார்த்தாச்சுன்னா யூஎஸ் சர்வர் சேஞ்ச் பண்ணோம். ரீசன் என்னன்னா நம்ம ஒரு யூஎஸ் டொமைன் வாங்கினதால யூஎஸ் டொமைன் வந்து யூஎஸ் கண்ட்ரியில் தான் நல்லா ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு சர்வர் மொத்தம் யூஎஸ் சர்வரில் இருந்தால் தான் ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்தியன் சர்வரில் இருந்து யூஎஸ் சர்வருக்கு மாற்றி விட்டுடும். சரிங்களா, அதனாலே என்னவோ தெரியல ரெவன்யூ வந்து தாறுமாறாக எனக்கு வந்துட்டு இருக்குது. பட்டு நீங்கள் வந்து தயவு செஞ்சு அவசரப்பட்டு யாரும் மாற்றாதீங்க. ரீசன் என்னன்னா 1 மந்தில் கிட்டத்தட்ட எனக்கு இன்னும் வந்து ஒரு ஆவரேஜாக ஒரு 10 days, அதாவது இன்னும் 9 days இருக்குன்னா வச்சுக்கிங்களேன் கம்ப்ளீட்டாக டொமைன், அதாவது நம்மளுடைய சர்வர் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆக. இதில் வந்து இப்போ தான் வந்து லாஸ்ட்டு வந்து ஒரு 3 days தான் எனக்கு வந்து பேஜ் எல்லாம் எல்லாமே கரெக்டாக அப்டேட் ஆகிட்டு இருக்குது வெப்சைட்டில். அதுக்கு முன்னாடி இருக்கிற இந்த 20 days 25 days வந்து என்ன ஆச்சுன்னா பேஜுவே வராது, கவுண்ட் வண்டிங்கே ஆகலை. பட் ஆட்சன்ஸில் அனலைஸில் காட்டும். பட் வந்து வெப்சைட்டில் போய் பார்த்தாச்சுன்னா ஒரு பேஜ் 2 இப்படியே தான் இருந்தது. கம்ப்ளீட்டாக இந்த 15-20 நாள் ஆன பிறகு தான் ஓரளவுக்கு வந்து சைட் வந்து கரெக்டானபடி பர்ஃபார்மன்ஸ் பண்ண ஆரம்பிச்சுது. ஓகேங்களா, அதனால் நீங்கள் வந்து நான் போடுற என்னுடைய சைட் வந்து யூனிவர்சிட்டியில் வந்து டிராஃபிக் வரதால நல்ல ரெவன்யூ வருதுன்னு சொல்லிட்டு நீங்களும் மாற்றி வச்சிடாதீங்க. நான் எதனால இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோ பண்ணுறேன்னா ரீசன் என்னன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் என் சைடு வந்து யூனிவர்சிட்டியில் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது, நான் அதனால் அது போல கண்டென்ட் போகிறேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா லாஸ்ட் வந்து ஒரு 3 மந்தோடைய ரிப்போர்ட் எடுத்து பாருங்கள், கண்ட்ரி தென் எவ்வளோ ஆடுகளுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக உங்கள் சைட் வந்து ஒரு கண்ட்ரியில் வந்து நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கோம். எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டா இப்போ ஜெர்மனியில் வந்து இந்த யூனிவர்சிட்டியில் ஒர்க் பண்ணதுன்னா ஜெர்மனியில் வந்து ஒர்க் ஆகாது இருக்கும். அதே போல் இப்போ ஜெர்மனிங்களுக்கு உங்களுக்கு ஒரே கிழக்கு $5 $10 கிடச்சிருக்குன்னா தயவு செஞ்சு ஜெர்மனி அந்த கண்ட்ரியில் என்னென்ன தேடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ட்ரி டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு 3 மந்தில் நீங்கள் ரிசல்ட் எதிர்பார்க்கலாம். சரிங்களா, நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுன்னு நினைக்கிறேன். அதனால் ஒர்க் பண்ணுறது கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். ஓகேங்களா, அடுத்ததா இப்போ மெயின் ஏரியாவுக்கு வந்துடலாம். இப்போ 12:08 ஆகுது. ஆக்சுவலி எனக்கு கண்ணே ரொம்ப எரியுதுன்னு தான் சொல்லி ஆகணும். ஒவ்வொரு நாளும் எனக்கு ரொம்பவே ரிஸ்க் எடுத்து பண்ணிட்டு இருக்கேன். ஃபீவர் வந்து 2 days ஆச்சு, பாடி இன்னும் ரெக்கவரி ஆகலை. பட் பரவாயில்ல நண்பா, இப்போ வந்து டுடேவில் இருக்கா, இப்போ வந்து நம்ம இது எஸ்டர்டேவுக்கு வைக்கலாம். இப்போ பாருங்க, எஸ்டர்டேவுக்கு வச்சாலும் அதே ரிப்போர்ட் தான் நமக்கு வரணும். இப்போ பார்த்தீங்களா வந்திருக்கா, ஏன்னா இப்போ வந்து வந்துடுச்சு. இப்போ டுடேவில் வச்சோடனே அங்கே 0வும் காட்டும். ஓகேங்களா, இப்போது டுடேவில் வைக்கிறோம் பாருங்க, இப்போ 0ன்னு வரணும், நமக்கு வரணும். ஓகேவா, ஏன்னா டைம் ஆகிடுச்சு. ஆக்சுவலி இன்னும் 12:10க்கு வந்துடும் நினைக்கிறேன். 2 மெயில் வேறு வந்திருக்கு, அதனால் நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. தென் இப்போது நம்ம வந்து இந்த பேஜ் வந்து இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணலாமா? தென் எத்தனை மணிக்கு நமக்கு வரும்னு தெரியலையே, பேஜ் ரீஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம் இருங்க. ஏன்னா 12:05க்குலாம் இது வந்து நமக்கு டுடேவிலேருந்து எஸ்டர்டேவுக்கு மாறணும். ஒருவேளை 12:10க்கு மாறுதான்னு சொல்லிட்டு ஆக்சுவலி மோஸ்ட்லி 12:05க்குலாம் மாறிடும். பட் இப்போ 12:09 ஆகுது, இன்னும் ஒரு 1 minute 12 ஆகிடுச்சு. ஓகேங்களா, இப்போது வெயிட் பண்ணி பாருங்கள். 12:10 ஆகுது. சம்டைம் இப்போ பார்க்கலாம், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ $510 ட்ராப் ஆகி வெயிட் பண்ணுங்கள். சரிங்களா, தென் என்னாச்சு, ஆக்சுவலி இன்னும் 12:10, இன்னும் ஒரு 5 minutes வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நான் காட்டுறேன். சரிங்களா, ஏன்னா நீங்கள் இதை பார்த்தே ஆகணும். ஏன்னா ட்ராப் ஆகுது ஆகலன்னு சொல்லிட்டு அப்போ தான் தெரியும். ஏன்னா இதுதான் எக்ஸ்பெரிமெண்ட்டு. நமக்கு கரெக்டாக இந்த டைமிலேருந்து இந்த டைமுக்குள்ளே நமக்கு கரெக்டானபடி வர அமௌண்ட்டு மாறினா தான், ட்ராப் ஆகாமல் மாறினா தான் நமக்கு வந்து பக்காவாக அமௌண்ட் கிடைக்குதுன்னு அர்த்தம். சரிங்களா, தென் இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன். என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு வெப்சைட் நடத்துகிறீங்க அப்படின்னா நல்லா நோட் பண்ணிக்கிங்க. எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டா, இப்போ நீங்கள் ஒரு பிகினர்ஸாக இருந்து பேகரில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா ஃப்யூச்சரில் வந்து நீங்கள் அது வேட்பிரஸ்க்கு மாற்றுங்க. அப்படி இல்லைனா அப்ரூவல் எடுத்துட்டிங்கன்னா, அதாவது பிளாகர் சைட்லேயே ஒரு டொமைன் வாங்கி நீங்கள் அப்ரூவல் எடுத்து வச்சுருக்கீங்கன்னா அதை அப்படியே விட்டுட்டு ஒரு புதுசாக ஒரு ஹோஸ்டிங்கர் வாங்கி அதில் வேட்பிரஸ் சைடை பில்ட் பண்ணி அந்த சைடு வந்து அதே ஆட்சன்ஸில் கனெக்ட் பண்ணிக்கங்க. இப்படி ஏதாச்சும் பண்ணுங்கள். ஓகேங்களா, பிளாகர்லேயே ஒர்க் பண்ண வேண்டாம். ஏன்னா வேட்பிரஸ் சைடு தான் நமக்கு ரெவன்யூ வந்து ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். பிளாகரில் ஒர்க் பண்ணாலும் ரெவன்யூ வரும், பட்டு அந்த அளவுக்கு கிடைக்காது. சம் கமிஷன், அதாவது $1 வரவங்க எடுத்து 50 cents தான் வரும்னு வச்சுக்கலாம் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டா. அதனால் முடிஞ்ச வரைக்கும் வேட்பிரஸ் சைடு வந்துருங்க, நம்பர் 1. அடுத்ததா வரன்னு, அதாவது மானிட்டேஷன் வாங்கிட்ட பிறகு ஆடு பிகினர்ஸ் பொறுத்த வரைக்கும் சைடு மொத்தமாக உள்ளே போய் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, மொத்தமாக ஆடு தான் இருக்கும். எங்கே பார்த்தாலும் ஆடாக தான் வச்சுருப்பீங்க. அதனால் ஆட் பிளேஸ்மெண்ட்டு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரிங்களா, நான் வந்து என்னோட சைட்டுக்கு வந்து ஜஸ்ட் 3 ஆடு தான் வச்சுருக்கிறேன். ரெஸ்பான்சிவ் ஆடு 2, ஒரே ICPC ஆடு. ஓகேங்களா, அதுபோல் ஆடு வந்து முடிஞ்ச வரைக்கும் கம்மியாக வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து
சைடு வந்து ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். அது இல்லாமல் நான் யூஸ் பண்ணுற தீம்ஸ் வந்து என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர் லெவல் தீம்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். தீம்ஸ் வந்து கிட்டத்தட்ட $59 வரும்னு நினைக்கிறேன். தென் தீம் ஃபாரஸ்ட்னு சொல்லிட்டு அந்த வெப்சைட்டை போய் நீங்கள் ஒன் டைம் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெரியும் ப்ரைஸ். ஓகேங்களா? தென் அது மட்டும் இல்லாத இப்போது நீங்கள் உங்களுக்கு ரொம்ப நம்பர் 1 ஹையஸ்ட்டு ஸ்பீடாக உங்களுக்கு இருக்கணும்னா ஜெனரேட் ப்ளஸ் வந்து தீம்ஸ் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வேறு லெவலில் இருக்கும். ஆனால் தீம்ஸ் வந்து ப்ரீமியமாக இருக்கணும், ஃப்ரீயாக இருக்கக்கூடாது. சரிங்களா? ப்ரீமியமாக இருந்தது தான் நமக்கு வந்து ஸ்பீடும் சரி, தென் ஆடோட பிளேஸ்மெண்ட் பண்ணும்போது ஃபாஸ்ட்டாக இருக்கும். புரிஞ்சுதுங்களா? ஃப்ரீயில் வந்து கண்டென்ட் ஃபஸ்ட்டாக வந்துடுது, பட் ஆட் ஷோ பண்ணுறது டைம் டிலே பண்ணி விட்டுருது. நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுன்னு நினைக்கிறேன். இருங்க, இப்போ வந்து பேஜ் ரீஃப்ரெஷ் பண்ணி பார்த்துருவோமா? இப்போ கண்டிப்பாக மாறி இருக்கும். ஏன்னா 12 ஆயிடுச்சு. இப்போ கண்டிப்பாக மாறணும், வெயிட் பண்ணுவோம். இருங்க, இப்போ இன்னும் வரலன்னா இது இந்த டைமும் கண்டிப்பாக வரணும். தென் நண்பா மறுபடியும் சொல்கிறேன், இது போல் எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோ உங்களுக்கு பண்ணுறது பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் என்னவோ கீழே கமெண்ட் பாக்ஸில் தாராளமாக நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். ஓகேங்களா? தென் இப்போ வந்துடுச்சு பார்த்தீங்களா? நான் சொன்னேன்ல 0,0,0,0 ஆயிடுச்சா? அதே மாதிரி பாருங்கள், டுடேவில் 0 ஆயிடுச்சா? $510 39 நமக்கு வந்து அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்திருக்கு. ஓகேங்களா? இது வந்து அதாவது உங்களுக்கு இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஆட்சன்ஸில் பக்கு போகலை, சம்டைம் போயிருந்தாலும் அது பக்காக இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து நமக்கு அப்படியே வந்து ட்ராப் ஆயிடும். அதாவது ட்ராப் ஆகாமல் அப்படியே வருதுன்னா பர்ஃபெக்டாக நமக்கு அதாவது யூனிவர்சிட்டிலேருந்து வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அர்த்தம். பார்த்தீங்களா? டுடே நேற்றுக்கு பார்த்துங்க, அதாவது நேற்றுக்கு தான் இப்போ 12:13 ஆகுது. இது வந்து 12 மணிக்குள்ளனா நேற்றுக்கு. ஓகேங்களா? பாருங்கள், 1670, அதில் 195 பேர் ஆட் கிளிக் பண்ணிருக்காங்க. பேஜ் ஆர்பிஎம் 304.89 CPC $2.62. இம்ப்ரெஷன் பாருங்க 5760. தென் சிடிஆர் 11.65. ஓகேங்களா? தென் இது வந்து கண்ட்ரியில் பாருங்க, எஸ்டே வைக்கிறேன். அதனால சொல்றேன், எஸ்டே வச்சா தான் காட்டும். ஓகேங்களா? கண்ட்ரியில் இப்போ பார்த்தாச்சுன்னா இப்போ கியூரியஸாக காட்டிடும். இப்போ நமக்கு இப்போ பாருங்கள், கண்ட்ரியில் பாருங்கள், சேம் அதே தான். 55 ஆட் பேஜ் வியூக்கு 129 ஆட் கிளிக் நடந்திருக்கு. இந்தியாவில் வந்து அதே போல் தான் 1390க்கு 56 ஆட் கிளிக் நடந்திருக்கு. ஓகே நண்பா, அதாவது எந்த ஒரு இஷ்யூஸும் போகாமல் நமக்கு பர்ஃபெக்டாக இருக்குது. சம்டைம் உங்களுக்கு அமௌண்ட் ட்ராப் ஆகுதுன்னா உங்களுக்கு எப்படி சொல்கிறது, பக்கு போயிருந்தால் மட்டும்தான் பாசிபிள் ஆகும். ஆக்சுவலி பக் இல்லை, ஏன்னா நம்ம வீடியோ ஷூட் பண்ணி 3 மணிலேருந்து இப்போ நைட்டு 12 மணி வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்தா சம்டைம் அதாவது வந்தது அப்படியே தான் இருந்தது. அதாவது அப்போ வந்து 476 எவ்வளோ இருந்தது, சம்டைம் இப்போ 510 அதோட எக்ஸ்ட்ரா தான் நமக்கு கிடைச்சதை தவிர கம்மியாக கிடைக்கல. ஓகேங்களா? தென் எனிவே நண்பா, இவ்வளோ நேரம் நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் டில் எண்டு வரைக்கும் பார்த்துருந்தீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். நெக்ஸ்ட் வீடியோ வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஓகேங்களா? எனிவே பாய். என்ன வீடியோ முடிச்சா